guys, welcome back to our channel. நான் உங்கள் ரைடர் சூர்யா. ஸோ என்னடா சூர்யா இவ்வளோ நேரம் வீடியோவே ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. வேற ஒன்றும் இல்லைங்க, புதுசாக ஒரு இடமா இருக்கா. ஏன்னா நம்ம ரூம்லேருந்து ரொம்ப தூரம் வந்துட்டோம். ஸோ வந்து ஒரு ஆர்டர் எடுத்துட்டோம். ஏன்னா நிறைய பேர் வந்து ப்ரோ நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டுறீங்க சவுதியில், எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டுறீங்க, எவ்வளோ ஆர்டர் எடுக்கிறீங்க, அதை சொல்லுங்கள் அப்படின்னாங்க. ஸோ இன்றைக்கி அந்த வீடியோ தான். சவுதி அரேபியாவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கிலோமீட்டர் சுற்றுறோம், எவ்வளோ ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணுறோம், இதுதான் இன்றைக்குள்ள இது. ஸோ வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ட்ரைவ் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வண்டியில் சுத்தமாக பெட்ரோல் இல்லைன்னு வைங்களேன். அதில் இப்போ பெட்ரோல் போட்டு மைலேஜ் முதல்ல எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும். மைலேஜ் டெஸ்ட் எடுத்துட்டு இன்றைக்கி இந்த ஒன் டேயில் நம்ம எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டுறோம், எவ்வளோ ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், அதே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்காக தான் ரொம்ப ரிஸ்க் எடுத்து இன்றைக்கி பண்ணுறேன். ஏன் இது ரிஸ்க் அப்படின்னா, நம்ம இதே ஃபோக்கஸ் பண்ணி பண்ணும்போது ஆர்டர் எடுக்கிறது கம்மியாயிரும். ஆனால் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக தான் ஃபுல்லாக வண்டி ஃபுல்லாக ட்ரை பண்ணிவிட்டேன். பெட்ரோலை ஃபுல்லாக ட்ரை பண்ணிவிட்டு இப்போ தான் ரீஃபில் பண்ண போகிறேன். பண்ணிவிட்டு இந்த ட்ரிப் ஸ்டார்ட் ஆகும். சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசைன்னா பெரிய ஆசை ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். நிறைய பேர் நம்மளோட வீடியோவில் குவாலிட்டி நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்க. ஸோ நீங்கள் வந்து செட்டிங்ஸில் போய்ட்டு அதில் குவாலிட்டியை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் அட்வான்ஸ்ன்னு இருக்கும். அந்த அட்வான்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து அதிக குவாலிட்டி எது இருக்கோ அதை கிளிக் பண்ணி பாருங்கள். சூப்பர். ஸோ வண்டிக்கு செலிக்க இன்றைக்கி பெட்ரோல் போட்டாச்சு. ஃபுல்லாக ட்ரைங்க, வண்டி ஃபுல்லாக ட்ரை ஆச்சு. அதுக்கப்புறம் தான் இப்போ பெட்ரோல் போட வந்துருக்கேன். செலிக்க போட்டாச்சா. நம்ம தான் இன்னைக்கு. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு புது வகையான வீடியோ. இது வரைக்கும் நான் ட்ரை பண்ண கிடையாது சவுதிக்கு வந்து. இன்றைக்கி தான் ட்ரை பண்ண போகிறேன். சரிங்களா? ஸோ வீடியோட ஸ்டார்டிங்லேயே காமிச்சிடுறேன். ஸோ நம்ம பைக்கோட கிலோமீட்டர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 64,326. சரிங்களா? அது ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிடும். ஃபுல் டேங்க் போட்டிருக்கேன். ஐயோ எவ்வளோ போட்டேன்னு பார்க்கலையே. 22 ரூபா 80 பைசாக்கு போட்டிருக்கேன். 10 லிட்டருங்க, 11 லிட்டரு பிடிக்கும்னு நினைக்கிறேன் டேங்க்கு. இப்போ கிலோமீட்டர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 64,326. இன்றைக்கி நம்ம இந்த 10 லிட்டரில் என்ன பண்ண போகிறோன்னா மைலேஜ் டெஸ்ட் பண்ண போகிறோம். நம்ம வண்டி எவ்வளோ மைலேஜ் கொடுக்க போகுதுன்னு சொல்லி நம்ம மைலேஜ் டெஸ்ட் பண்ண போகிறோம். ரெண்டாவது, இந்த பெட்ரோலுக்கும் நம்ம இந்தியாவில் இருக்க பெட்ரோலுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது இங்கே உள்ளவங்களுக்கு தெரியும். சரிங்களா? இங்கே இருக்க பியூர் பெட்ரோல், நம்ம ஊரில் இருக்கிறது கலப்பட பெட்ரோல். அது உண்மை தான், அது யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது, எனக்கே தெரியும் அது. அதனால் ஏன்னா அதோட கலரே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம ஊரில் இருக்க பெட்ரோல் கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இங்கே இருக்க பெட்ரோல் கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரிங்களா? இங்கே லைட்டாக பச்சை கலரில் இருக்கும். நம்ம ஒரு டீசல் கலரில் தான் இங்கே பெட்ரோலே இருக்கும். நம்ம ஊரில் என்ன கலரில் பெட்ரோல் இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியும். ஏன்னா எல்லோரும் கண்டிப்பாக ஒரு நாள் பெட்ரோல் போட போயிருப்போம் வண்டிக்கு. அப்போ பார்த்துருப்பீங்க. அப்போது எது கலப்படம்? இங்கே சவுதியிலேருந்து அப்படியே எக்ஸ்போர்ட் பண்ணாலும் அதே கலரில் தானே வரணும். எதுக்கு கலர் மாறுது அப்படிங்கும்போது அதில் ஏதோ விஷயங்கள் இருக்குதுன்னு அர்த்தம். பார்த்தீங்கன்னா 3 மணிங்க, 3வது ஆர்டர் இப்போ தான் கொண்டு போயிட்டுருக்கோம். ஸோ எத்தனை கிலோமீட்டர்னா 9.2 கிலோமீட்டர் 40 மினிட்ஸ் ஆகுன்னு போட்டிருக்கு. டிராஃபிக் எதுவும் இல்லை, பார்க்கலாம் எப்படின்னு. டிராஃபிக் இல்லைன்னு சொன்னேன்னா என்ன இருக்குது பார்த்தீங்களா முன்னாடி. ஸோ உண்மையில் நான் இங்கே சவுதிக்கு வந்த பிறகு நான் இது யோசித்ததே கிடையாது. நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டுறோம் அப்படி யோசிச்சதே கிடையாது. ஏன்னா 2 நாளைக்கு ஒரு வாட்டி இல்லை 3 நாளைக்கு ஒரு வாட்டி ஆயில் சேஞ்ச் பண்ணுவாங்க, அது மட்டும் நல்லா தெரியும். ஆனால் எவ்வளோ ஓட்டுறோம் அப்படின்னு நான் பார்த்த கிடையாது. இன்றைக்கி அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்லையும் கேட்டேன், ப்ரோ ஒரு நாளைக்கு எத்தனை கிலோமீட்டர் ஓட்டுறீங்க, எவ்வளோ ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்ட மாதிரி இருந்து. சரி ஓகே, எனக்கு புதுசாக தோணுச்சு. சார் நம்ம இன்றைக்கி ஒரு நாளைக்கு எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டுறோன்னு பார்ப்போம், அதை வச்சு நம்ம எவ்வளோ ஆர்டர் எடுக்கிறோன்னு பார்ப்போம், அதேமாரி மைலேஜ் எவ்வளோ கொடுக்குதுன்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சு. சரி ஓகே, அப்போ இன்றைக்கி அதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி ட்ரைவ் பண்ணிடுவோம். இப்போ பெட்ரோலை ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வண்டியில் ஒரு 2 லிட்டர் பெட்ரோல் இருந்தது. அதை நான் என்ன பண்ணேன்னா பிடிச்சி வெளியே ஊற்றிட்டேன். டியூப்பை திறந்து விட்டேன். அவ்வளோ பெட்ரோல் கீழே போயிடுச்சு. ஏன்னா ட்ரைவ் பண்ணால் தான் கனெக்ட் பண்ண முடியும், இல்லைனா கனெக்ட் பண்ண முடியாது. அதனால் ஒரு 2 லிட்டர் இருக்கும். அவ்வளோ பெட்ரோலை வெளியே ஊற்றிட்டு பெட்ரோல் பல்கில் போய்ட்டு ஃபுல்லாக ட்ரையில் இருக்கும்போது, ஐ மீன் 1 லிட்டர் பெட்ரோல் மட்டும் இருக்கிற மாதிரி போட்டு பண்ணேன். ஏன்னா டேங்க் வந்து பார்த்திங்கன்னா 12 லிட்ரு. அப்போது நீங்கள் பார்த்துங்க, காமிக் சேனல் பார்த்துருப்பீங்களா, அந்த ஃபோட்டோ பார்த்துருப்பீங்களா எத்தனை லிட்டர் பெட்ரோல் போட்டிருக்கேன்னு. 11 புள்ளி சம்திங் எவ்வளோ வந்துருச்சு பெட்ரோல்.
டிராஃபிக் இல்லைன்னு போட்டிருந்து இவ்வளோ டிராஃபிக் காமிக்கான். சரி ஓகே, 8 கிலோமீட்டர் 13 நிமிஷம் தான் போட்டிருக்கான். A few minutes later. 6 மணி ஆகுது. நம்ம எத்தனை ஆர்டர் முடிச்சிருக்கோம்னா 5 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ 6வது ஆர்டருக்காக அப்படியே இந்த வழியாக அப்படி போயிட்டு திருப்பி இப்படி சுற்றி இப்படி போனோம். இங்கே தான் நல்லா ரெட் மார்க் கிடைக்கு, மால்கா அந்த சைடு. ஆனால் அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. அதனால் சின்ன இடமா இருந்தால் தான் இப்படி மாறி இந்த சைட்லேருந்து இந்த சைடு போகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதுக்காக ஒரு 10 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் சுற்றி வளைச்சி வந்த மாதிரி இருக்கும். ரொம்ப இரிட்டேட் ஆகும். அந்த ரோடும் ரொம்ப மோசமாக இருக்கும். காஃபி ஆர்டர்லாம் வந்துச்சுன்னா பள்ளத்தில் போட்டு வண்டி ஓட்டுற மாதிரி இருக்குமா, காஃபிலாம் கொட்டிடும். நேற்று இப்படி தான் ஒரு ஆர்டரு இங்கேருந்து அங்கே கொண்டு போகிற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ போகும்போது அந்த ரோட்டையும் பார்த்தேன், ரொம்ப கஷ்டம். ரோடும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த எப்படி சொல்ல, காஃபிலாம் கொட்டி அந்த காஃபி வச்சுருக்க அந்த ஹோல்டரில் அந்த இதுக்கேற்றாலும் அந்த தடம் உளுந்து அசிங்கமாக இருந்துச்சு. கஸ்டமர் நல்ல வேலை, ரொம்ப நல்லவங்க. அவங்களோட மெயின் டிஷ் அது காஃபி கிடையாது. ஸ்நாக்ஸில் அந்த அந்த ஷவர்மா அது கூட காஃபி ஒரே டீ கப்பு நல்லா அது மட்டும் தான். என்னன்னா கஸ்டமர் ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல, ஓகே அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டாங்க. ஆனால் நமக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்கலாங்க, காசு கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது நம்ம அதை ப்ராப்பராக கொடுக்கணும். பார்த்தீங்களா, 10வது ஆர்டரு. ஆமாங்க, 10வது ஆர்டரு. ஒரு 2 ஷார்ட் ஆர்டர் கிடச்சிச்சு. அதனால் இப்போ 8 இல்லைன்னா 8க்கு 8 தான் வந்திருப்பேன். இப்போ 8க்கு 10ன்னா 2 ஷார்ட் ஆர்டர் கிடச்சிச்சு. பெட்ரோலு இதில் பார்க்கும்போது பெட்ரோல் கம்மியான மாதிரி தெரில, போட்ட மாதிரியே தான் இருக்குது. பார்ப்போம் எவ்வளோ மைலேஜ் தரான்னு கடைசியில் கிலோமீட்டர் செக் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிரும்ல. அதுமாதிரி ஒரு நாள் எவ்வளோ ஓட்டியிருக்கோன்னு உங்களுக்கு காமிக்க முடியும். பார்த்தீங்களா, 8:18 கொடுத்துருடா. இப்போ 8:15 3 நிமிஷத்தில் கொடுத்துடலாமா? சூப்பர். ரொமான்ஸா என்ன இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் இந்த சாப்பாடு சூப்பராக இருக்குங்க. ஒரு நாள் நான் லீவு அன்றைக்கி இந்த சாப்பாடு ஆன்லைனில் நான் ஆர்டர் போட்டு சாப்பிட்டேன். ஜாய்ஸில் ஆர்டர் போட்டேன். வேற லெவல் டேஸ்ட்டு. கப்ஸாவாக இருந்தாலுமே டேஸ்ட்டு தரம் அல்டிமேட்டு. அதில் ஃப்ரைடு சிக்கன் 65 போகும்போது நம்ம ஊரில் அந்த மாதிரி 65 போன்லெஸ்ஸு டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. அது 32 ரியால் நினைக்கிறேன். நம்ம ஊர் காசுக்கு எவ்வளோ வருதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா, 32 ரியால்னு போட்டு எவ்வளோ வருதுன்னு அப்படியே ரியாத்தை ஃபுல்லாக எல்லாம் ரியாத்தை பார்க்க போகிறோம். 3, 2, 1. ஐயோ இல்லை கேட்டால் கொஞ்சம் ஹைட்டாக போடும். ஆனால் இந்த சைடு நர்ஜீஸ் தெரியும் நல்லா. நர்ஜீஸ் கார்னர் வரைக்குமே தெரியுமான்னு தெரியல, ஆனால் நல்லா தெரியும். இங்கே பார்க்கும்போது டியூட்டியாக லைட் எரிஞ்ச மாதிரியே இருக்கும். ஃப்ளைட்லேருந்து பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் இதை விட KFT கிங்டம் டவருக்கு மேலே இருந்து பார்த்தோம்னா சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு தெரிகிறதா? இப்போ எந்திரிச்சு நிற்கலாம், ஆனால் ஸ்கிட் ஆகிட்டுனா கீழே சில்லற. அப்படியே ராட்டில் ஏறி கீழே இறங்கும்போது ஒரு ஃபீல் ஆகும், அந்த மாதிரி ஆகும். அது பெரிய சம்பவமாயிருச்சு. என்னென்னா ஒரு டபுள் ஆர்டர் கிடச்சிச்சு. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வேறு ஏரியாவில் 30 கிலோமீட்ரு. சரிங்களா, ஒன்று வந்து ஏர்போர்ட் சைடில் 30 கிலோமீட்ரு, இன்னொன்று ஏர்போர்ட்டுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடில் இன்னொரு 30 கிலோமீட்ரு. மொத்தம் 60 கிலோமீட்ரு. சரி ஓகே, டைம் ஆயிடுச்சுலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, லாங் ஆர்டர் தானே போய் கொடுத்துட்டு முடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அந்த ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டு போயாச்சு. ஏர்போர்ட் பக்கத்தில் ஒரு ஆர்டர். சரிங்களா, 30 கிலோமீட்டர் இங்கே போய் கொடுக்கணும். அப்போ கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா டபுள் ஆர்டராக வந்துச்சா, நான் வந்து இந்த ஆர்டரை மாற்றி இன்னொரு ஆர்டரை கொடுத்துட்டு அதே மாதிரி அங்கேருந்து திருப்பி கீழே வரைக்கும் வந்துட்டு திருப்பி கீழே இருந்து இன்னொரு இடம் 30 கிலோமீட்டர் போயாச்சு. அங்கே போய் அதே மாதிரி கொடுக்கும்போது அந்த கஸ்டமர் இது என்னோட ஆர்டர் இல்லை, நான் 77 ரூபாய்க்கு ஆர்டர் போட்டிருக்கேன், இது அவர் 55 ரூபா தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. கடைசியில் பார்த்தா அவரோட கடை மிஸ்டேக்காக இருக்குன்னு சொல்லி நான் செக் பண்ணி பார்த்தா ஏன் மிஸ்டேக்கு. உடனே இப்போ கஸ்டமர்கிட்ட சொன்னேன், சார் ஒரு 25 நிமிஷம் ஆகும், அப்படியே வாங்கிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அவர் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ பொறுமையாக வா, நீ வா, நான் எக்ஸ்ட்ரா கூட காசு தரேன் அப்படின்னாரு. அப்படின்னு சொன்னால் இல்லை சார் இது என்னோட மிஸ்டேக்கு, நான் தான் மாற்றி கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னேன். உடனே சரி 30 நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த கஸ்டமர்கிட்ட பொருளை கொடுத்தாச்சு. அப்போ அந்த கஸ்டமர் அதை ஓப்பன் பண்ணியிருக்கலாம், சாப்பிட்ருக்கலாம், எதுனாலும் பண்ணியிருக்கலாம். பட் என்னோட லக்கு அந்த கஸ்டமர் என்ன அந்த ரூம் போகல. சரிங்களா, அது ஒரு பெரிய ஹோட்டல் மாதிரி 5 ஸ்டார் ஹோட்டல், ரிசப்ஷனில் தான் அந்த ஃபுட்டு இருக்குது. அதை இப்போ நான் சொன்னேன், மேம் பார்சல் மாறிடுச்சு அப்படின்னு. ஓகே நோ ப்ராப்ளம், யூ கம் ஐல் கால் டு ரிசப்ஷன், யூ டேக் த அனதர் ஆர்டர் அப்படி இப்படின்னு சொல்லி அவன் சொன்னா ஓகே மேடம் அப்படின்னு சொல்லியாச்சு. எனக்கு இப்போ என்னென்னா இங்கேருந்து அங்கே போகிறக்கு 30 நிமிஷம் ஆகுது.
அங்கேருந்து அந்த லொக்கேஷன் போகிறதுக்கு 30 நிமிஷம் ஆகும், 60 நிமிஷம், 1 மணி நேரம் இந்த ஒரு ஆர்டர் எடுக்கிறதுக்கு. திருப்பி அங்கேருந்து வர்றதுக்கு 1 மணி நேரம். நினச்சி பாருங்க. இப்போ எனக்கு என்னன்னே, ஏன்னா இப்போ அது கம்ப்ளைண்ட் பண்ணால் முடிஞ்சு ஓகே தான். ஆனால் இவர் பீஃப் சாப்பிட மாட்டாராம். இந்த பார்சலுக்குள்ளே பீஃப் தான் இருக்குது. இனி ஒரு நான் ஆர்டர் பண்ணி அது கீழேருந்து வரக்கு ஒரு மணி நேரம் ஆகுங்க. ஏன்னா அப்படி ஒரு ஹைட்டில் இருக்கும். நான் உங்களுக்கு பிக்சர் வேணால் போடுறேன். அப்படி ஒரு ஹைட்டில் இருக்கும். எனக்கு இப்போ என்ன சொல்லன்னு தெரியாமல், ஓகே சார் நீங்கள் தாங்க, நான் கண்டிப்பாக என்னால் என்ன முடியுமோ நான் மாற்றி கொண்டு வரேன். இது ஒரு சூப்பர் பைக் இருக்குது, இந்த பைக் தந்தாருன்னா இப்போ எடுத்துக்கு, ஸோ இங்கே எடுத்துகிட்டு வந்துடுவேன். அப்போ நான் ஒன்றும் இல்லை சார், நான் கொண்டு வரேன் அப்படின்னேன். அவர் நான் வேணா ஹங்கர்கிட்ட சொல்லட்டுமா அப்படின்னாரு. இல்லை சார் நீங்கள் சொன்னீங்கன்னா கம்ப்ளைண்ட் ஆயிரும், என் மேலே ஃபைன் வந்துடும் சார் 75 அப்படின்னாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உனக்கு தந்துடுறேன் 75 அப்படிங்கிறாரு. இல்லை சார் இது என்னோட மிஸ்டேக் தான். இப்போ எனக்கு என்னென்னா, அங்கே அந்த பார்சலை ஓப்பன் பண்ணிட்டாங்க, ஐ மீன் கவரை கிழிச்சாலும் சோழி முடிஞ்சு. ஏன்னா நான் இவர்கிட்ட என்ன சொன்னேன்னா, ரெஸ்டாரண்ட்டில் ஒரு வேளை மாற்றிருப்பாங்களா இருக்கும் சார், எனக்கு தெரில. ஏன்னா நான் அங்கே அவங்களுக்கு கொடுக்கும்போது நான் பார்சல் கவரை செக் பண்ணேன், சரிங்களா, அது கரெக்டான நம்பர் மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஆனால் உண்மையில் ஒரு மோசமான நாள்னா ஒரு மோசமான நாள் இன்றைக்கி தாங்க எனக்கு. நான் சொன்ன மாதிரி தான், அந்த கஸ்டமர் சாப்பிட்ருக்க மாட்டாங்க, சாப்பிடல அப்படின்னாங்க, ஓப்பன் பண்ணல அப்படின்னாங்க. ஆனால் நானும் அந்த சந்தோஷத்தில் தான் வேகமாக அந்த அங்கே போகலான்னு போனேன். 25 கிலோமீட்டர் போயிட்டேங்க. ஒரு 5 கிலோமீட்டர் அந்த பெரிய இது தெரியுது, லாட்ஜ் தெரியுது, ஐ மீன் ஹோட்டல் தெரியுது. அப்போ கால் பண்ணி, சாரி என் பசங்க எடுத்து ஓப்பன் பண்ணி சாப்பிட்டாங்களா, நான் இப்போ தான் வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்ட்டாங்க. எனக்கு மேடம் அது வந்து 75 ரியால் மேடம் அந்த ஒரு பார்சல் அப்படின்னு. உடனே அவங்க, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் பசங்க தானே சாப்பிட்டாங்க, நான் உனக்கு பே பண்ணிடுறேன், எவ்வளோ அப்படின்னாங்க. மேம் 235 மேடம் அப்படின்னு. ஓகே, நீ அந்த கையில் வச்சுருக்க பார்சலையும் வந்து தந்துட்டு காசு வாங்கிட்டு போயிடும் அப்படின்னாங்க. இப்போ அதுவும் கொடுத்துட்டு இதையும் கொடுத்துட்டு அவங்க காசு தந்தாங்க, 240 தந்தாங்க. 35 தான், 40 தந்தாங்க. அதை இப்போ வாங்கிட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு திரும்ப வந்து அந்த இன்னொரு ஆர்டர் இருந்ததில்ல, அவரோட நம்பரை சொல்லி அந்த ஆர்டரை ரெடி பண்ணி இப்போ திரும்ப கொண்டு போயிட்டுருக்கேன். இதில் வந்து எனக்கு என்ன நஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் 10:30 இந்த ஆர்டரை முடிச்சிருப்பேன், எல்லாத்தையும் முடிச்சிருந்தேன்னா 10:30 முடிச்சிருப்பேன். 1.5 மணி நேரத்தில் நான் 2 ஆர்டர் எடுத்துருக்கலாம், சரிங்களா. அந்த 2 ஆர்டரும் போச்சு, எனக்கு டென்ஷன் ஆகி பெட்ரோல் போய். இப்போ என்னென்னா, இந்த இப்போ கொண்டு போயிட்டு இருக்க கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாரு ஹேங்கரில். இப்போ அவன்லி சைட்லேருந்து என்ன பண்ண போகிறான்னு. இப்போ இந்த 240 ரூபா பொருளை கொடுத்தோம், 240 ரூபா ஃபைன் வந்துச்சுன்னு வைங்களேன், ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நம்மளும் ஒன்றும் கேட்க முடியாது, கஸ்டமர்கிட்டையுமே கேட்க முடியாது. உங்களுக்கு தான் நான் பொருள் வாங்கி தந்தேன், நீங்கள் எதுக்கு இப்படி பண்ணீங்கன்னு கேட்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு டைமிங்னு ஒன்று இருக்குல்ல, 25 நிமிஷம்னா 25 நிமிஷத்தில் கொடுத்துருவோம் அப்படின்னு. அவங்க பசியில் இருக்காங்க, நம்மளோட சைடில் தான் ஃபுல் மிஸ்டேக்கு. அதான் இப்போ என்னன்னு தெரியாமல் வண்டி குறையவே இல்லைங்க. இங்கே அந்த ஹோட்டலில் போய் கொடுக்க போகும்போதும் சரி, அதுலேருந்து வந்த போதும் சரி, வண்டி 120 தான், ஃபுல் ஆக்சிலேட்ரு. திருப்பி நீ ஆக்சிலேட்டர் கொடுக்கலாம், இங்கே ஒன்றும் கிடையாது. அந்தளவுக்கு ஃபுல் ஆக்சிலேட்ரு. போலீஸ்காரெல்லாம் அப்படி பார்க்கலாம், எல்லா ஹைவேலையும் போலீஸ் நிற்கலாம், அவ்வளோ தூரம் பார்க்கலாம். யாரா இவன் இப்படி ஓட்டுறான் பைத்தியக்காரங்கிற மாதிரி ஒரு மாதிரி பார்த்தான்லி. நான் போகல, நான் இருக்கிற டென்ஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு திருக்கி வந்துட்டேன். வந்து கஸ்டமர் வீட்டில் போய் அந்த கஸ்டமர் ஹோட்டலில் போய் அந்த பொருளையும் கொடுத்துட்டு, அந்த பொருள் வெறும் 75 ரூபா தாங்க, 71 ரூபா. அதையும் கொடுத்துட்டு அவங்க ஆர்டர் பண்ணது வெறும் 71 ரூபா தான். நான் கொடுத்தது ஃபஸ்ட்டு கொடுத்தது 235 ரூபா. 235 ரூபான்னு நம்ம ஒரு காசுக்கு 4000 சம்திங்க. இப்போ எனக்கு ஃபைன் வந்துச்சுன்னு வைங்களா, 235 ரூபா ஃபைனும் வரும், ப்ளஸ் 29 ரூபா டெலிவரி சார்ஜஸ். ஒரு 250 ரூபா ஃபைன் வைங்களா, 5000 ரியால் ஃபைனு. சரி, நம்ம ஒரு காசுக்கு 5000 ரூபா ஃபைனு. அது இல்லாமல் இப்போ இந்த கஸ்டமருக்கு நம்ம தான் காசு போட்டு வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்போ இது ஒரு 250 ரியாலு. ஓ மை காட், 500 ரியாலுங்க டோட்டலாக. இப்போ கரெக்டாக 15 கிலோமீட்டர் இருக்குது. இதில் இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் இருக்கும், 3-4 கிலோமீட்டர் இருக்கும், ஃபுல்லாக டிராஃபிக் தான் இருக்கும். இந்த லைனில் கொண்டு போய் விட்டுட்டு நினைப்போம், வேறு எந்த லைன்லேயும் போக முடியாது, இந்த லைனில் தான் போக முடியும். இப்போ இதில் ஒரு கட் இருக்கும், அந்த கட்டு வழியாக உள்ளே போனால் அங்கே போய் திருப்பி ஒரு யூட்டர்ன் போட்டு போகிற மாதிரி இருக்கும். சரிங்க, கஸ்டமர்கிட்ட கொடுக்கும்போது அவர் என்ன நிலைமையில இருக்காருன்னு எனக்கு தெரியல. இது ஃபர்ஸ்ட் டைமாக இருந்தால் கூட சரி, ஓகே, நெக்ஸ்ட் டைம் இப்படி பண்ணக்கூடாதுன்னு நினைக்கலாம். ஆனால் இது எனக்கு நிறைய வாட்டம் நடந்திருக்குங்க. செகண்ட் ஆர்டர் 2 ஆர்டர் வந்தாலும் ஏதாவது ஒரு இடத்துல குழம்பிடுவேன்.
ஆனால் இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆனதே கிடையாது. செகண்ட் ஆர்டர்லாம் இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆனதே கிடையாது. பக்கத்தில் ஆர்டர் இருக்கும், டக்குன்னு போயிட்டு ஃபோன் அடிச்சு மேடம் சாரி மேடம் தின்றாதீங்க, அது என்னோட ஆர்டர் மேடம் மாறிடுச்சு மேடம் சொல்லி வாங்கிடுவேன். சில இடத்துல பேப்பரை பிரிச்சுருவாங்க, நான் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஆனால் இப்போ அப்படி இல்லை. 30 கிலோமீட்டர் கொடுத்துட்டு திருப்பி வந்த பிறகு இன்னொரு 30 கிலோமீட்டர் மொத்தம் 60 கிலோமீட்டர் கொண்டு போகும்போதெல்லாம் கஸ்டமர் இல்லை இது ஏன் ஆர்டர் இல்லைங்கிறாங்க. சார் ஒரு சின்ன அமௌண்ட்டாக இருந்துன்னு வைங்களா, சரி சார் மிஸ்டேக் ஆயிடுச்சு, என்னால் திருப்பி ஒரு 30 கிலோமீட்டர் வர முடியாது, நீங்கள் அதனால் கம்ப்ளைண்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிடலாம். ஒரு 30 ரியாலாக இருந்தால், நம்ம காசு 30 ரியால்னாலும் 600 ஆச்சு அப்படின்னு சொல்லிடலாம். பட் இது வந்து 250 ரியால், 5000 ரூபா. நம்ம சொல்ல முடியாதுல்ல, நம்ம வர்றதே அந்த 5000 ரூபா சம்பளத்துக்கு தான். இப்போ போய் கொடுத்த பிறகு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாரு.